ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமை பார்த்தாலே தெரியும், இது டூப்ளிகேட்னு, இது ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் காசுன்றனால நான் அதை போடல. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வேறு என்ன சோம்பேறித்தனம்னா, அப்புறம் என்னடா ஆச்சு உன் சேனலில் இந்த வீடியோலாம் டெலிட் ஆகிட்டுருக்கியேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய வீடியோலாம் போனால் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்கணும். அதை நான் ஒரு தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் உங்கள் எஸ்கே கேமிங். வேறு என்ன சொல்கிறது யா. சரி வாங்க நம்ம கேம் ப்ளே உள்ள போகலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம கேம் ப்ளே உள்ள போகலாம். நான் உங்கள் எஸ்கே கேமிங். இருந்தாச்சு காய்ஸ் கேம் உள்ள. ஓகே, இன்ட்ரோ சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேறு மாதிரி என்ன போட ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம மைண்ட் கிராஃப்டோட பழக்க வழக்கமான மரத்தை வெத்துற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இருங்க ஒரு நிமிஷம் சுற்றி முற்றி பார்த்துப்போம் என்ன இருக்கான்னு. ஓகே, இந்த சைடு ஒரு சாண்டு போடு காய்ஸ். இந்த சைடு போகலாமா? இங்கே ஒரு கேவ் போடு, இறங்கி பார்ப்போமா காய்ஸ்? ரொம்ப ஆழமாக்குது, வேணாம் மேலே போயிடலாம். வந்தாச்சு அப்பாடி. இந்த இதுவும் ரொம்ப ஆழமாக இருக்குது, ஆனால் நம்ம போகல. சரி, இப்போ நம்ம இங்கே போய்ட்டு என்ன மரம் வெட்டுவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி சுற்றி முற்றி பார்த்துப்போம். இந்த சாண்ட் உள்ளே போகலாமா? வேணாம் அங்கே நிறைய ஜாம்பிஸ் வரும், அப்புறம் நம்மளை சுற்றி வளைச்சிடுவாங்க. இங்கே ஒரு மரம் இருக்குது, வெட்டி பாருங்கள். வந்தாச்சு. இந்த மரத்தை கொஞ்சம் வெட்டிக்கிட்டு இந்த மரத்தை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு, கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸ், இது 3 முக்கியமான விஷயத்த செஞ்சுக்கிட்டு நம்ம கிளம்பலாம். கிளம்பி போயிட்டு 3 ஆடை வர கண்டுபிடிக்கணும், இல்லை வில்லேஜை கண்டுபிடிக்கணும். இது 3த்தில் எதனா ஒன்று கண்டுபிடிக்கணும். சரி ஓட. அப்புறம் நம்ம வீடியோ பாடுறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது நான் ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. இது பார்ட் 1. நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு நான் கொண்டு போவேன். அப்புறம் இந்த வீடியோட லைக் டார்கெட் 200 லைக் டார்கெட்டு. நீங்கள் 200 லைக்ஸ் போட்டால் தான் நான் பார்ட் 2 போடுவேன். நான் போட மாட்டேன். சரி, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு, இது வச்சுருவோங்க. வச்சுட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஸ்டிக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு செஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்சி எடுத்துப்போம். ஓகே, உடச்சாச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த இங்கே பாருங்கள், ஒரு ஆடு உடச்சி இருங்க, இதை அச்சுப்போம். ஆனால் இதுக்கு உள்ளு கிடைக்காது. உள்ளு கிடைக்கும். அங்கே பாருங்கள், ஒரு ஒயிட் ஆடு. சீக்கிரம் போயிட்டு அதை அச்சு ஒரு உள்ள எடுத்துப்போம். தள்ளி போடா மாதிரி. இங்கே இருக்குது, அவ்வளோதான். அடி. இன்னும் நம்மளுக்கு 2 ஆடு தேவைப்படுது காய்ஸ். நான் 2 ஆடுக்குன்னா அங்கே பாருங்கள், சின்ன குதிரையா? இல்லை குதிரை மாதிரி இல்லையா? ஆமாம், இது குதிரை காய்ஸில் பாருங்களேன். ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு தெரியல. ஓகே, வேறு என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் 2 ஆடு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். 2த்தில் எதனா ஒன்றுத்தில் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் நைட்டு. சரி காய்ஸ், இந்த சைடு போய் பார்ப்போம். எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே, இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். சரி, நம்ம மரத்தை வெட்டிப்போம் காய்ஸ். இருங்க காய்ஸ், மரத்தை வெட்டிப்போம். மரத்தை வெட்டியாச்சு. சரி, ஓகே, வெட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்த என்ன பண்ணோன்னா இன்னும் இந்த மரத்தெல்லாம் வெட்டி போயிருங்க. வெட்டு வெட்டு. இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம் இருங்க. இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம் இருங்க. வெட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் வெட்டிப்போம். ஓகே, வெட்டிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம அடுத்த இன்னொரு ஆடு தான் தேடி போகணும். ஆடு தான் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதே. சரி, இந்த சைடு போவோம். ஓகே, கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் காய்ஸ், சரிங்களா? கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆடு கிடைக்கிட்டா பார்ப்போம், எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ இங்கே இந்த சைடு போனால் மாடு தான் இருக்குது, ஆடு கிடைக்க மாட்டேங்கிறாருங்க. இந்த சைடு ஏறி போயிடுவாருங்க. ஓகே, வந்தாச்சு. இந்த சைடு தான் போனோம். ஓகே, கிராஸ் பண்ணி போகலாம்.
சரி இந்த இப்படி போவாருங்க. போடா சீக்கிரம் போடா, ஸ்பீடாக போடா. ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறான். சரி இந்த ஸ்டாண்ட் பை போகலாமா வேணாமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் ஜாம்பிஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம போக வேணாம். அப்புறம் ஜாம்பிஸ் நம்மளை சுற்றி வளைச்சிரும். சரி காய்ஸ் இருங்க, கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இதை பாருங்கள், முயல் எதுக்கிட்டு அடிச்சிடுங்க, அடிக்க முடியல. சரி காய்ஸ் நம்ம அப்படியே இந்த சைடு போவோம். சரி காய்ஸ் நான் அடுத்த ஆடை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு லென்த்தாக போகும், அதனால் அடுத்த ஆடை கண்டுபிடிச்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் நான் ரொம்ப நேரமாக ஆடை தேடினேன். ஆனால் எனக்கு கட்சி வரைக்கும் ஆடை என்னால் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கு பதிலாக இருட்டி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி பில்டிங் மாதிரி நான் கட்டி நான் இங்கே சர்வே பண்ணுகிறேன். அப்புறமா நான் காலைல வெறிஞ்சோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் நான் காலைல 2 ஆடை வேறு தேடி போகணுமா? சரி காய்ஸ் நான் உங்களுக்கு காலைல வெறிஞ்சோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதனால் இப்போ நான் திரும்ப ஆடை தேடணுன்னா அப்புறம் நான் ஆடை தேடிட்டு அதை வெட்டிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி காய்ஸ் இப்போ நான் பொழுது வெஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க ஒரு நிமிஷம், பொழுது வெடிக்கும் நான் வெயிட் பண்ண வரேன். சரி காய்ஸ் உங்களுக்கு நான் பொழுது வெஞ்சோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் ஒரு வழியாக பொழுது வெஞ்சிச்சு. ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணினே இருந்தேன். கீழே நல்ல வேலை எந்த ஜாம்பிஸும் வரல நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு. இவனுக்கு வர பசி தான், அதனால் கொஞ்சம் மட்டன் சாப்பிட்டுப்போம். சரி காய்ஸ் இப்போ இது சுற்றி இருக்கிறதெல்லாம் வச்சு விட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம், சரிங்களா? கீழே இறங்கிட்டு இப்போ ஆடு தான் தேடணும், வேணாம் தான் தேடணும். இந்த ஆடு தாண்டா சரியான தொல்லையாகுது. இந்த ஆடு ஒரு 2 ஆடு கச்சா நல்லாயிருக்கும், கிடைக்க மாட்டேங்குதே. ஒட 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 இடியும் ஒட அடியும் ஒட. ஓகே இப்போ நம்ம இதை கீழே உடச்சி போகலாம். உடச்சாச்சு ஒட ஒட நல்லா ஒட 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 உடச்சிக்கினே இரு. உடச்சாச்சு காய்ஸ் ஒரு இல்லையா? இருங்க ஐடியும் வச்சுப்போம். ஓகே இப்போ எல்லாத்தையும் உடச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணலான்னா அது பூமி உள்ளே போயிட்டு காய்ஸு, அவ்வளோதானே? சரி காய்ஸ் இப்போ நம்ம திரும்ப ஆடு தேடி தான் போகணும், அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம ஆடு தேடி போகிற பயணத்தை மேற்கொள்வோம். சரி இப்போ நம்ம ஆடு தேடி போகிறோம். ஆனால் இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க காய்ஸ். ஆனால் ஒரு ஆடு கூட கண்ணில் படாது, ஏன்னே தெரியல. எவ்வளோ பூ இங்கே இருக்குது. பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி இடத்துல தானே நிறைய ஆடுங்க சுற்றும். ஆனால் இந்த இடத்துல தான் ஆடே கிடைக்காது. நம்மளுக்கு ரொம்ப அன்லக்காக இருக்குது இன்றைக்கி. சரி எப்படியாச்சும் நம்ம அந்த 2 ஆடை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த கேம் ப்ளே வீடியோ முடிக்கிறோம். கூட ஒரு வில்லேஜையும் கண்டுபிடிக்கிறோம். சரி காய்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. வந்தாச்சு காய்ஸ் கொஞ்சம் தூரம். இப்போ இங்கே எங்கன்னா ஆடு இருக்கா? இங்கே பூ இருக்குது காய்ஸ். ஆடு இருக்குமா? பூ இருக்கே, ஆனால் ஆடு இருக்கா? இல்லையே. நாடா ஆடு கூட வாடா வைக்க மாட்டேங்க. மாடு இருக்குது காய்ஸ், பன்னி இருக்குது காய்ஸ், கோழி இருக்குது காய்ஸ், எல்லாம் இருக்குது. ஒரு 2 ஆடு கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ஒரு 2 ஆடு கண்ணில் மாட்டுச்சுன்னா அதை போட்டு அதில் இருக்கிற உள்ளே எடுத்து பெட்டு செஞ்சிடலாம். இது நாடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சரி இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணாதவங்களா ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே பாருங்கள் ஆடானா அது மாடா? இங்கே பாருங்க காய்ஸ் அழகாக இருக்குது பாருங்க காய்ஸ். மாடு அதோட குட்டி அழகா இல்லை? இருங்க ஒரு தடவை பார்த்து போயிடுவோம். பாருங்க குட்டி அழகாக இருக்குது காய்ஸ். சரி அங்கே பாருங்க ஒரு பன்னிக்குட்டியில் பன்னி. என்ன காய்ஸ் ஆடே கண்ணில் என்ன அது சுற்றி வண்டத்துக்கு வர மாதிரி இது. சுற்றி நான் வண்டத்துக்கே தான் வரணும், புரியலையே. சரி இருங்க இந்த சைடு நான் போனேன். இந்த சைடு போயிட்டு இங்கே தான் ஏறணும். ஆமாம் இங்கே தான் ஏறினேன். என்ன சுற்றி வண்டத்துக்கே வர மாதிரி இது. இருங்க காய்ஸ் ஏறிட்டு இங்கே போவோம். ஓகே வந்தாச்சு. இப்போ இந்த சைடு காய்ஸ் ரொம்ப ஹைட்டாக காய்ஸ். இருங்க நம்ம அந்த சைடு போய் போவோம். ஓகே வந்தாச்சு. இதோ இப்போ நம்ம இந்த சைடு வந்தோமா, இந்த சைடு அப்படியே அந்த சைடு சுட்டின்னு இதோ இப்படியே அந்த சைடு சுட்டின்னு அப்படியே என்ன பண்ணிடுறோம், இந்த பூ அந்த சைடு போயிடுறோம். இந்த பூவை தாண்டி நம்ம போகல. அங்கே பாருங்கள் வழியை கண்டுபிடிச்சிட்டேன், வந்துட்டேன். நாடா ஒரு ஆடு கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இருங்க எங்கள் ஒரு கோழி இருக்கு, வச்சிருவோம்மா. வேணாம்
இருங்க என்னடா இது ஆடு கண்ணில் பட மாட்டேங்குது. ஆடு என்னடா சவுண்டு இது? ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்குது காய்ஸ். சரி இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஆடு கண்ணில் பட்டா நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு ஒரு ஆடு கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ். அடி 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 போட்டு அடி போடு 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 மண்டையிலே போடு. அச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆடோட உள்ளு கச்சிச்சு காய்ஸ். இப்போ நம்ம அடுத்த இன்னும் ஒரு ஆடு கச்சா போடுங்க காய்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். வந்தாச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஆடு கூட கண்ணில் பட மாட்டேங்குது. ஆடு ரொம்ப ரேரு போலியே. என்ன காய்ஸ், சுற்றி வண்டத்துக்கே வர மாதிரி இருக்குது. இந்த லாவா தானே நம்ம ஸ்பான் ஆனோம். என்னடா இது இப்படி நடக்குது? அங்கே பாருங்கள், என்ன சின்ன மாடுன்னு நினச்சேன், பார்த்தா பெரிய மாடு போல். சரி இங்கே ஒரு கோழி இருக்குது. அடி போடு போடு போடு. அவ்வளோதான். இருங்க இந்த சிக்கன் எடுத்துன்னு போயிடும். சிக்கன் என்ன காய்ஸ் இது சுற்றி வண்டத்துக்கே வரோம். அட போய் காய்ஸ் ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேங்க. பாருங்கள், மலை மாதிரி இருக்குல்ல, அடியோட அயன் கோலை மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை பார்த்தோன்னா இது இவ்வளோ பெருசாகிட்டேன்னு பயந்துட்டேன். அப்புறம் கிட்ட போய் பார்த்தாரா அந்த அடிடுன்னு. அப்புறம் நம்ம சுற்றி வண்டத்துக்கே வர மாதிரி இருக்குது காய்ஸ். எனக்கு என்னவோ என்ன இது சுற்றி வண்டத்துக்கே வருமானா நம்ம எனக்கு வேறு எங்கேயோ ஐயோ வாய் கொள்ளறது காய்ஸ் ரொம்ப. ஓகே, இப்போ இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கேதான் நிறைய பூ இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆடு கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன இது? சரி இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன வில்லேஜ் இருக்கா? வில்லேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்கக்கிட்ட இருந்தாச்சு நம்ம கொஞ்சம் பெட்டெல்லாம் ஆட்டிய போடலாம். வில்லேஜும் கிடைக்க மாட்டேங்குது கண்ணில். காய்ஸ் இருட்டாகுது காய்ஸ். இருட்டாக மாதிரி தானே இருக்குது. ஆமாம் காய்ஸ் இருட்டாகுது காய்ஸ். இருங்க இப்போ பில்டிங் பண்ணி மேலே போயிடலாம். இருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இருங்க சைடில் வைப்போம். ஓகே, இப்போது இந்த சைடில் ஒன்று வச்சுட்டா. ஓகே, இந்த சைடு ஒன்று வச்சுருவோம். இப்போ அப்படியே பொறுமை இங்கே ஒன்று அப்படியே பொறுமையாக போயிட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு அப்படியே இங்கே ஒன்று ஐயோ தப்பாக வச்சுட்டேன் கைஸ். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸாக கீழே வந்துருப்பான்டா டே. பார்த்து தான் பண்ணணும் போல். ரொம்ப குட்டியாக வர இருக்கா. இந்த 1 block இது இருக்கும்ல, அந்த கேம் மாதிரியே இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது. இவன் வேறு தப்பாக வைக்கிறான். சரி இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே நைஸாக இங்கே வச்சுருவோம். அப்படியே இந்த உள்ளியும் எடுத்து அப்படியே போ சைடில் வந்தாச்சு வச்சுருவோம். சரி காய்ஸ், உங்களுக்கு நான் காலான உடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த உள்ளே வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் வைக்கல. சரி காய்ஸ், உங்களுக்கு நான் கால் ஆனோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக கால் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி இப்போ இந்த சிக்கன் சாப்பிடுவேன். அவனு வர பசி தான். இருங்க இந்த சிக்கன் சாப்பிட்டுப்போம். என்னடா இது உடச்சிப்போம். சாரி கைஸ், கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஏன்னா வெளியே கொஞ்சம் ஒர்க்ஸ் நடக்குது, அதனால கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருங்க இதை வச்சுட்டு இதையும் வச்சு ஊற்றுறோம். எல்லாத்தையும் உடைக்கணும். என்னடா இது பிக்காக்ஸா? ஆக்ஸ் வந்துச்சு காய்ஸ். இருங்க சரி இருங்க, இதை வச்சே மைண்ட் பண்ணணும் போல். ஒச்சாச்சு. ஓகே காய்ஸ், அங்கே பாருங்கள் தண்ணி உள்ள ஸ்கெலட்டன் ஒருத்தவராங்க. அங்கே பாருங்கள் ஒரு ஆடு இருக்குது, ஆனால் கிரே கலர் ஆடாக இருக்கே. அங்கே பாருங்கள் தண்ணி உள்ள ஸ்கெலட்டன் இருக்கிறான். இருங்க நம்ம இந்த கத்தி எடுத்துப்போம். அங்கே பாருங்க காய்ஸ், தண்ணி உள்ள ஸ்கெலட்டன் வேறு இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நைஸாக உடச்சிக்கினே கீழே போயிட்டு அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நைஸாக எல்லா பொருள் எடுத்துக்கின்னு கிளம்பிடுவோம் காய்ஸ். இருங்க, ஐயோ சத்தம் வர போட்டேனே பார்த்து தானே. இருங்க இருக்கிற எல்லாம் பொருளையும் கலெக்ட் பண்ணி போயிருங்க. கலெக்ட் பண்ணு. அவ்வளோதான். இங்கே ஒரு ஆடு போச்சு எங்கே? சரி காய்ஸ், இருங்க அவனை அடிக்க முடியா பார்ப்போம். இருங்க அவனை போய் அடிச்சிடுவோம். அப்புறம் அவன் நம்மளை சுற்றுத்தான்னு வேலை வருது. இருங்க அடிப்போம். அண்ணா அடிக்க முடியல. அடி என்ன கைஸ் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். நான் தெரியல. சரி இப்போ நம்ம திரும்ப இன்னொரு ஆடு, அந்த ஒரு ஆடு கச்சிட்டா போகிறோம். அதை தேடி போகலாம், நம்ம பயணம் பண்ணலாம். அப்புறம் நம்ம கோபிள் ஸ்டோன், அப்புறம் நம்ம கோபிள் ஸ்டோன் எடுக்கணும் கைஸ். கோபிள் ஸ்டோன் வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணணும். இருங்க கோபிள் ஸ்டோன் இங்கே எங்கன்னா இருக்குதா பார்ப்போம். அப்படா மேலே போ. நம்ம 2nd லெவலுக்கு அப்கிரேட் பண்ணால் தான் நம்மளால் இன்னும் ஃபாஸ்ட்டாக மைனிங் எல்லாம் பண்ண முடியும்.
சரி இருங்க, இங்கே ஒரு மாடு இருக்கா? மாடா ஆடா? 2 இருக்குது காய்ஸ். ஆச்சுடும் இருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடாச்சும் கிடைக்கும். கச்சிச்சு நாங்கள் இருக்கு பாருங்கள் கோபிள் ஸ்டோன். இருங்க, அதை போய் மைண்ட் பண்ணிப்போம். பிகாக்ஸ் எடுத்துக்கோ. போ 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 வந்தாச்சு. இப்போ இந்த கோபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணிப்போம் நம்ம. இருங்க ஏறிப்போம். ஓகே ஏறியாச்சு. இப்போ இங்கே வந்து இந்த கோபிள் ஸ்டோன் 2 மைண்ட் பண்ணிப்போம் காய்ஸ். இருங்க மைண்ட் பண்ணு நல்லா மைண்ட் பண்ணி நிறைய எடுத்துப்போம். அப்போ தான் ஃபர்னன்ஸு எல்லாம் பொருளும் செய்ய முடியும். அப்போ தான் நம்மளால் இன்னும் நிறையா சர்வே பண்ண முடியும். சரி இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி கீழே போயிடுவோம். என்னடா இது? சரி முன்னாடி மைண்ட் பண்ணுவோம். ஓகே மைண்ட் பண்ணு ஃபுல்லாக மைண்ட் பண்ணு ஃபுல்லாக மைண்ட் பண்ணு. நம்மளுக்கு நிறைய கோபிள் ஸ்டோன் தேவைப்படும். வீடு கற்றுட்டு கூட நம்மளுக்கு நிறைய கோபிள் ஸ்டோன்லாம் தேவைப்படும். அதுக்காக இப்போவே வந்து நம்ம வந்து வீடு கட்ட போகிறோமான்னா இல்லை, நம்ம பார்ட்டோட தான் வீடு கட்ட போகிறோம். ஓகே இப்போ வந்து இதையும் வச்சுவிடு. ஒட. ஓகே இந்த சைடு கொஞ்சம் உடைப்போம். ஒடை. ஓகே கீழே கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். ஓகே வச்சாச்சு. இது 2 வச்சு விடுவோம். ஓகே இது 2 வச்சுட்டு இதையும் வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே காய்ஸ் இதே போடும் காய்ஸ். கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இருங்க நம்ம வந்து இது வச்சு போவானா நம்மளுக்கு கிளாஸுக்கு யூஸ் ஆகும். நம்ம இந்த டர்ட் பிளாக் வச்சு போட்டு கிளம்பலாம். இருங்க அதை போட முடியல. போட்டான். இப்போ நம்ம இங்கே ஒன்று மூடிடுவோம். ஏன்னா இங்கே வந்து இந்த கோழி என்ன வந்து விழுந்துச்சுன்னா அது வந்து கஷ்டப்படும். நாடா இவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே, நீ ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்லாம் கேட்காதீங்க. இருங்க இந்த சைடு போயிருங்க. ஓகே வந்தாச்சு. இருடா இவன் வேறு. இல்லைங்க எந்த சைடு போக? சரி இது வச்சு விட்டுருந்துட்டியும் அதையும் வச்சு ஊற்றுறோம். இதையும் வச்சு ஊற்றுறோம். இப்போலாம் பண்ணலாம். இது மேலே ஏறி போகலாம். ஒடைடா வச்சுட்டானா? சரி இப்போ நம்ம அப்படியே இந்த பிளாக்கை போட்டு மேலே ஏறிடுவோம் காய்ஸ். இருங்க இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு விட்டு மேலே ஏறி போயிடுவோம். வச்சாச்சு. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளாக்கை போட்டு அப்படியே மேலே ஏறிடலாம். இன்னும் கொஞ்சம் போட்டு மேலே ஏறியாச்சு காய்ஸ். இன்னொரு பிளாக் போட்டுருவோம். ஓகே இருங்க அங்கே கொஞ்சம் மரம் இருக்கிற வெட்டிப்போம். இருங்க பிக்கா எங்கடா ஆக்ஸரா? கையாலே வச்சு பாருங்க. ஆமாம்ல ஆக்ஸே இல்லை, அதே மண்டு போய்த்தேன் நான். ஆக்ஸெடுன்னு சரி இது கையாலே வச்சுப்போம் கொஞ்சம். ஓகே வச்சாச்சு. எங்கள் கீழே போய் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே வந்துடும். ஓகே காய்ஸ் என்னடா இது ஏதோ இடுத்தார மாதிரி இருக்குது. இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நிறையா நம்மளுக்கு வுட்டன் பிளாங்க்ஸ் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் வுட் பிளாங்க்ஸ் செஞ்சுக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் என்கிட்டே இருக்கா? சரி இது இங்கே வச்சுட்டு இதுக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்டிக்ஸு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்டோன் இது 2 செஞ்சுப்போம் நம்ம ஆக்ஸு. ஏன்னா ஆக்ஸ் ரொம்ப தேவைப்படுது காய்ஸ். இருத்தாக்குது காய்ஸ். இருங்க இதை சுற்றி ஒரு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணிப்போம். இருங்க எங்கடா அந்த பொருளே சாண்ட் எடுத்துகிட்டு இந்த சாண்ட் இப்படி போட்டு இங்கே ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணிப்போம் காய்ஸ். இருங்க என்னை உள்ளே வச்சுருவோம். ஓகே காய்ஸ் இப்போ வந்து நான் வந்து அடுத்த நாள் காலைல வெளியில் வரைக்கும் நான் இங்கே தான் சர்வே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சர்வே பண்ணிட்டு காலைல வெறிஞ்ச உடனே நான் போயிட்டு இன்னொரு ஆளை நான் தேடிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து இது பண்ணி பார்த்துப்போம். ஓகே இருக்கிற எல்லா பொருளும் ஓகே காய்ஸ். இங்கே சர்வே பண்ணது கூட நல்லா தான் இருக்குது. சரி காய்ஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் நான் ரொம்ப நேரமாக வந்து ஆடு தேடி அழிஞ்சுன்னு இருந்தேன். ஒரு வழியாக நான் இங்கே இன்னொரு ஆடு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆடு தேடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் காய்ஸ். சரி அவ்வளோதான் காய்ஸ். ஒரு வழியாக இந்த 3 பார்ட் 1 ஃபுல்லாக இந்த 3 ஆடு தேடுறதுலே போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபுல் பார்ட் வரணும். நானாவோ பிளான் போட்டுச்சு. இந்த ஆடை கட்சியில் இந்த 3 ஆடு நம்மளை வந்து தொல்லை பண்ணிச்சு காய்ஸ். சரி காய்ஸ் நான் சாரி கைஸ் நான் கொஞ்சம் தப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். நான் அடுத்த வில்லேஜுன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து இதுவாகிடுச்சு. அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் தூரம் இந்த சாண்டு பயம் தாண்டி வரலான்னு நினச்சின்னு இருந்தேன். சரி சாண்ட் பயம் தாண்டி வந்து தான் பார்ப்போமேன்னு வந்தா இங்கே தான் கைஸ் வில்லேஜ் இருக்குது. நம்ம அப்பயே சொன்னேன் இந்த சைடு வந்தால் ஜாம்பிஸ் இருக்கும்னு. சரின்ட்டு நான் வரலான்னு இங்கே வந்தால் தான் வில்லேஜ் இருக்குது. சரிங்க எல்லாம் வச்சுப்போம். அப்புறம் மறக்காமல் வந்து லைக் பண்ணாருங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 லைக் டார்கெட் வந்தால் தான் நான் அடுத்த பார்த்து போடுவேன் சொல்லிட்டேன். நான் அப்புறம் வந்து திரும்ப சொல்ல மாட்டேன்.
அப்புறம் எல்லோரும் கமெண்ட்டில் வி வாண்ட் பார்ட் 2ன்னு போடுங்க. அப்போ தான் நான் வந்து பார்ட் 2 போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கமெண்ட்டாச்சும் வந்தால் தான் நான் பார்ட் 2 போடுவேன் கைஸ். சரி பாய் 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 பாய். உங்களுடைய எஸ்கே கேமிங் கிட்ட பாய் பாய்.